குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் முதல் படம் வடிவியல் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்போம். கணக்கு என்பது மிகவும் எளிமையான ஒரு பாடம். நாம் அதை புரிந்து கொண்டால் மிகவும் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். மற்ற பாடங்களை காட்டிலும் நமக்கு கணிதம் மிகவும் எளிமையானது என்றால் அது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு இடங்களிலும் பயன்படக்கூடியது. கணக்கில்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை. வாங்க, முதல் பாடம் வடிவியல். 1 வடிவங்களை அவற்றின் சுற்றளவுடன் பொறுத்துக. இப்போ சுற்றளவுடன் பொறுத்துகன்ட்டாங்க. இப்போ சுற்றளவுனா என்னடாமா? சுற்றளவு என்பது அதிலே பாருங்க சுற்றி இருக்கக்கூடிய அளவு. அப்போ ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை நாம் கூட்டினால் கிடைக்கக்கூடிய விடை தான் அதே சுற்றளவு அப்படின்னு நாம் சொல்லுவோம். வாங்க இப்போ நாம் இங்கே பார்ப்போம். முதல் வடிவம் இங்கே சரிவகம் கொடுத்துருக்காங்க, அளவுகள் கொடுத்துட்டாங்க. இந்த அளவுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கூட்ட போகிறோம். 5 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் 8, 8 கூட்டல் 8 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர், 16 கூட்டல் 3 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர். அப்போ 19 சென்டிமீட்டருக்கு நேரம் நம்ம இணைக்கிறோம். அடுத்தது வாங்க, இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? சதுரம். சதுரத்தில் பாருங்க 2 அளவுகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சதுரம்ங்கிறது எல்லா பக்கங்களும் சமம். அதனால ஒரு பக்கம் 4 சென்டிமீட்டர், அனைத்து பக்கங்களும் 4 சென்டிமீட்டர் தான். இப்போ 4 பக்கம் இருக்கக்கூடிய 4 சென்டிமீட்டர் கூட்டினா 16 சென்டிமீட்டர் நம்ம இணைக்கிறோம். அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இங்கே 5னா இங்கே 5. அவங்க ஒரு பக்க அளவுகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 கூட்டினா 16, இந்த பக்கம் 10, 16 10 26 சென்டிமீட்டர். அடுத்த சேவகம். சேவகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இங்கே 10 சென்டிமீட்டர்னா ஆப்போசிட்டில் நீளம் 10 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அகலம்னா இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர். இப்போ 10 10 20 20, 4 4 கூட்டினா 8 28 சென்டிமீட்டர். அப்போ ஒரு வடிவத்தை சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை கூட்டினா நமக்கு கிடைப்பது சுற்றளவு. அடுத்து வாங்க 1.2 புள்ளிகளை இணைத்து சதுரம் மற்றும் செவ்வக வடிவங்களை உருவாக்கி அவற்றின் சுற்றளவை காண்க. இப்போ நாம் இங்கே புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடைப்பட்ட அளவு எவ்வளோனா 1 சென்டிமீட்டர். இங்கே நம்ம சதுரம் செவ்வகம் வடிவங்களை வரைந்து அதனுடைய சுற்றளவை எழுதணும். இங்கே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே 2 புள்ளி இணைச்சிருக்காங்க, அடுத்த 2 புள்ளி, அடுத்த 2 புள்ளி, அடுத்த 2 புள்ளி. ஒரு பக்கம் எத்தனை புள்ளிகள் இணைக்கிறோமோ அதே புள்ளிகள் தான் சதுரத்துக்கு நம்ம எல்லா பக்கமும் சமம் நம்ம சொல்லியிருக்கோம் இணைக்கணும். இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர், இங்கே 1 இங்கே 1 இங்கே 1, 4 கூட்டினா 4 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தின் சுற்றளவு 4 சென்டிமீட்டர். இங்கே ஒரு செவ்வகம் 4 புள்ளி இணைச்சிருக்காங்க. மேலே எத்தனை புள்ளி இணைக்கிறோமோ அத்தனை புள்ளிகள் தான் கீழே இணைக்கணும். இந்த பக்கம் பாருங்கள் 3 புள்ளி, இந்த பக்கம் 3 புள்ளி. 3னா 3 சென்டிமீட்டர்னு போட்டக்கூடாது. 2 புள்ளிகள் இடைப்பட்ட அளவை நம்ம கரெக்டாக கூட்டி போடணும். இங்கே ஒரு செவ்வகம், இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி நாம் இங்கே புள்ளிகளை வச்சு இணைக்கிறோம். இங்கே பாருங்கள் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சதுரம் இணைச்சிருக்கோம். இங்கே ஒரு செவ்வகம் இணைச்சிருக்கிறோம். இங்கே ஒரு செவ்வகம் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 3 3 6 6 2 8 சென்டிமீட்டர் நம்ம சுற்றளவு போட்டிருக்கோம். அப்போ சுற்றளவு என்பது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றளவு என்பது ஒரு வடிவத்தை சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை நாம் கணக்கீடு செய்யும் பொழுது, அதாவது கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது தான் நமக்கு சுற்றளவு. சுற்றளவு என்பது ஒரு வடிவத்தை சுற்றி இருக்கக்கூடிய அளவு ஆகும். அடுத்த செயல்பாடு 1.3 சரியான விடையை தேர்ந்தெடு. அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் எது? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு வடிவத்தினுடைய சுற்றளவையும் நம்ம கூட்டணும். இங்கே பாருங்க, இது சாய் சதுரம். அப்போ எல்லா பக்கமும் 5 சென்டிமீட்டர் தான். 4 பக்கம் கூட்டினா 20 சென்டிமீட்டர். இங்கே இருக்கக்கூடிய அளவுகளை கூட்டுறோம். 3 4 7 7 5 12 12 4 16 சென்டிமீட்டர். இப்போ எது சுற்றளவு அதிகம் கொண்ட வடிவம் போது எல்லா வடிவத்துடைய சுற்றளவையும் கூட்டி நம்ம போட்டுட்டு அதில் எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம குறிக்கணும். இப்போ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, 4 பக்கம் 7 28 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள் செவ்வகம் பாருங்கள், இங்கே 10னா இங்கேயும் 10, இங்கே 7னா இங்கே 7, 10 10 20, இங்கே ஒரு 14 34 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய சுற்றளவு அதிகம்? செவ்வகத்தினுடைய சுற்றளவு அதிகம். அடுத்தது வாங்க, இதில் 2வது கணக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு, இங்கே ஒரு சதுரம் பெரிய சதுரம் கொடுத்துட்டாங்க. அதில் குட்டி குட்டியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஷேட் பண்ணியிருக்காங்க. சிறிய சதுரம் ஒவ்வொன்றின் பக்க அளவும் 1 சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு என்ன? இப்போ
இங்கே நிழல் ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய அளவை மட்டும் குறிக்கணும். இப்போ இந்த ஒரு பக்கம் 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். அப்போ நம்ம இந்த சென்டிமீட்டர் அளவுகள் நம்ம என்ன பண்ணணும், கூட்டி போட்டால் அதுதான் அதனுடைய சுற்றளவு. இங்கே அமைக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அளவு நமக்கு 16 சென்டிமீட்டர். நாம் அதை குறிச்சிக்கிறோம். அடுத்தவங்க நமக்கு ஒரு வழி கணக்கு கொடுத்துருக்காங்க. 1.4 வாழ்க்கை கணக்குன்னு நம்ம சொல்லலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. அவந்திகா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தாள். எங்க இருக்கு, இங்க பூங்காவினுடைய படம் கொடுத்திருக்காங்க. இந்த பூங்காவை 2 முறை சுத்தி வராங்க. எனில் அவள் கடக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? அப்ப இந்த பூங்கா வாங்க எடுத்துக்கலாம். பூங்காவில் அகலம் 40 கொடுத்திருக்காங்க, நீளம் 50 கொடுத்திருக்காங்க. இது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கு. செவ்வக வடிவம் அப்படிங்கும்போது எதிரெதிர் பக்கங்கள் சமம். இப்போ இங்கே 50 மீட்டர்னா இங்கேயும் நமக்கு 50 மீட்டர், இங்கே 40 மீட்டர்னா இங்கே 40 மீட்டர். இப்போ செவ்வகத்துடைய சுற்றளவு அப்படிங்கும்போது நமக்கு எப்படி வரும், நீளம் கூட்டல் அகலம் நம்ம போடுவோம். நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் மறுபடியும் ஒரு நீளம் கூட்டல் அகலம். இங்கே பாருங்க, இதை நம்ம சுருக்கமாக எப்படி எழுதலாம், செவ்வகத்தின் சுற்றளவு சமம். எத்தனை நீளம் இருக்கு, 2 நீளம். அப்போ 2 பெருக்கல் நீளம் கூட்டல் 2 அகலம், 2 பெருக்கல் அகலம். இப்போ நாம் இங்கே எழுத போகிறோம் நீளம் எவ்வளவு, 50 மீட்டர், அகலம் 40 மீட்டர். இப்போ அந்த 50 40 கொண்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 பெருக்கல் நீளத்துக்கு 50 மீட்டர் கூட்டல் 2 பெருக்கல் 40 மீட்டர். 2 50 0 போட்டுக்கிறோம், 2 5 பெருக்குனா 2 5 10. அப்போ 100 மீட்டர் கூட்டல் 0 போட்டுக்கிறோம், 2 8. அப்போ 80 மீட்டர். அப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது 180 மீட்டர். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 180 மீட்டர். அதாவது அவந்திகா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தாள் எனில் அவள் கடக்கும் மொத்த தொலைவு. இப்போ நம்ம ஒரு முறை தான் போட்டிருக்கோம். அப்போ 2 முறை சுற்றி வராங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணோம், 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ சமம் 2ஐயும் 0 பெருக்கணும் 0, 2 8 16 6 மீதி 1, 2 1 2 × 1 2, 2 மீதி 1 வச்சிருக்கோம். அப்போ 360 மீட்டர். அப்போ அவந்திகா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தாள் எனில் அவள் கடக்கும் மொத்த தூரம். அப்போ ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் பெருக்கிட்டு அப்படின்னா நமக்கு 2 முறை கடந்த தொலைவு கிடைக்கும், 360 மீட்டர். அடுத்தவங்க மிகவும் ஒரு எளிமையான கணக்கு. இங்க ஒரு செவ்வக வடிவ வயல் கொடுத்திருக்காங்க. மதனுடைய வயல் செவ்வக வடிவில் உள்ளது. மதனுடைய வயல் எப்படி இருக்கு, செவ்வக வடிவத்தில் இருக்கு. வயலின் நீளம், இப்போ இந்த வயலோட நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு உள்ளது. இப்போ அந்த நீளம் எவ்வளோனா இந்த அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி 2 மடங்கு. அப்போ வயலின் அகலம் எவ்வளவு, அப்போ 20 மீட்டர். இப்போ இதோட இது 2 மடங்கு அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கணும். இப்போ 40 மீட்டர். அப்போ இது 40னா எதிர்பக்கமும் 40 மீட்டர், இங்கே ஒரு 20 மீட்டர் அகலம்னா எதிர்பக்கமும் 20 மீட்டர். இப்போ நம்ம அளவுகளை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அதன் சுற்றளவை காண்க. இப்போ இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இது என்ன வடிவத்தில் இருக்கு, செவ்வக வடிவத்தில் இருக்கு. செவ்வக வடிவத்தின் சுற்றளவு என்ன அர்த்தம், 2 பெருக்கல் நீளம் கூட்டல் 2 பெருக்கல் அகலம். அப்போ 2 பெருக்கல் நீளங்கிறது நம்ம அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் அப்படின்னு நம்ம வைப்போம். அதை சுருக்கமாக 2 பெருக்கல் நீளம் கூட்டல் 2 பெருக்கல் அகலம் அப்படிங்கிறது ஃபார்முலா, நம்ம சூத்திரம். சரிங்களா? இப்போ நீளத்தையும் அகலத்தையும் அதனுடைய அளவுகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நீளம் ஈக்குவல் டு 40 மீட்டர், அகலம் ஈக்குவல் டு 20 மீட்டர் இதில் இருக்கு. 2 பெருக்கல் 40 மீட்டர் கூட்டல் 2 பெருக்கல் 20 மீட்டர். அப்போ நம்ம பெருக்கும் போது 2ஐயும் 0வையும் பெருக்கணும். 0 2 4 2 8 80 மீட்டர். அப்போ இங்கே 2ஐயும் 0வையும் பெருக்கணும். 0 2 2 2 2 4 40 மீட்டர். அடுத்து 2ஐயும் கூட்டம் 120 மீட்டர். அப்போ இந்த செவ்வக வடிவ வயலினுடைய சுற்றளவு 120 மீட்டர். அடுத்தது வாங்க, அதோட ஒரு எளிமையான கணக்கு கொடுத்துருக்காங்க. 1.5 பூங்காவை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளே. அப்போ இந்த பூங்கா எந்த வடிவத்தில் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன வடிவம், செவ்வக வடிவம். சரி, இப்போ பாருங்க அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. செவ்வக வடிவத்தினுடைய
அகலம் 25 மீட்டர். இது 25னா இந்த பக்கம் நமக்கு 25 மீட்டர். இங்கே பாருங்க இது நீளம் 75 மீட்டர்னா இந்த பக்கம் நமக்கு 75 மீட்டர். சரிங்களா? இந்த அளவு நமக்கு இதுதான் 25, இதுதான் 75. ஓகே, இங்கே ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. நாம் அது என்னங்கிறத பார்ப்போம். நீச்சல் குளத்தின் வடிவம் என்ன? அப்போ இதுதான் நீச்சல் குளம் ஒன்று இருக்குது இந்த பூங்காவில். இந்த நீச்சல் குளம் என்ன வடிவத்தில் இருக்குது? செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போ செவ்வகம். நீச்சல் குளத்தின் சுற்றளவு. இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் அளவு கொடுத்துருக்காங்க. இந்த நீளம் 30, இந்த நீளம் 15, இது 30னா எதிர்ப்பக்கமும் 30, இங்கே 15னா இங்கே 15. ஏன்னா இது செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போ 30 கூட்டல் 30 எளிமையாக நம்ம 0 0 வர மாதிரி கூட்டிக்கலாம். 0க்கு 0 3 3 6 60 மீட்டர். இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15, 2 15 30, இங்கே ஒரு 60 60ம் ஒரு 30ம் 90 மீட்டர். இப்போ தான் நம்ம எளிமையாக கூட்டணும். இல்லைன்னா 30 கூட்டல் 15 45, 45 கூட்டல் 30 75, 75 கூட்டல் 15 75 5 80, 80 10 90. நம்மளாம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நாம் நன்றாக கூட்டி பழகிக்கணும். அடுத்தவங்க இன்னொரு 2 வினாக்கள். நீச்சல் குளத்தின் நீள அகலத்தை 2 மடங்கு ஆக்கினால் அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும்? இப்போ நீளம் 2 மடங்கு அதிகம், அகலம் 2 மடங்கு அதிகம்னா அதில் சுற்றளவு எப்படி இருக்கும்? 2 மடங்கு ஆகும். 2 மடங்கு ஆகும். தாத்தா பூங்காவை ஒரு முறை சுற்றி வந்தார் எனில் அவர் சுற்றி வந்த மொத்த தூரம் எவ்வளவு? தாத்தா பூங்காவை சுற்றி வராரு. வாங்க பூங்காவின் நீள அகலம் என்னங்கிறத பார்ப்போம். பூங்காவினுடைய நீளம் 75, அகலம் 25, இங்கே ஒரு 75, இங்கே ஒரு 75, 75 கூட்டினா எவ்வளோ வரும்? 150, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 கூட்டினா அது ஒரு 50, 150 எவ்வளவு? 200 மீட்டர். ஓகேங்களா? 200 மீட்டர் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம்.